ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கோம். அந்த டேட்டாஸில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, இப்போ வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறது, எழுத்துக்களை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் என்ன தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ONION அப்படின்னா ஸோ 5 வார்த்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கும் வந்து எக்ஸலில் ஃபார்முலா இருக்குது. எப்படி வந்து வார்த்தைகளை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டேட்டாஸ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேட்டாஸில் வந்து அவங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு NE அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து 10 வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ 6 லெட்டர் இருக்குது, ஆனியன் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஃபில்டர் பண்ணிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட் தமிழ் துறையிலும் கொடுத்துருக்கேன். அதில் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 3 வேர்ட்ஸில் இருக்கிற சின்ன அதாவது நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸையுமே கவுண்ட் பண்ணி தான் 20 சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்பேஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணேன்னா 19 வந்துருச்சு. இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம்னா 18 வந்துடும். இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸோட லெட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இந்த வார்த்தைகள் மட்டும் எத்தனை வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபார்முலா மூலமாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு அதே NN அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்முலா இன்செர்ட் பண்ணுங்க. அதாவது என்னென்னா அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அதுக்காக அந்த காலமில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஸ்பேஸோடு சேர்த்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸ்பேஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளார இன்னொரு ஃபார்முலா நம்ம கொடுக்குறோம். அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா SUBSTITUTE. ஸோ சப்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறப்பே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் SUBSTITUTE நீங்கள் டைப் பண்ணுறப்பே கீழே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ வந்து கமெண்ட் என்ன சொல்லுது, ஃபார்மேட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமா கொடுத்துட்டு ஓல்டு டெக்ஸ்ட் என்ன, அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கிறது எப்படி வேணும். அதாவது ஓல்டு டெக்ஸ்ட்டு நியூ டெக்ஸ்ட். ஓல்டு டெக்ஸ்ட் என்ன, இப்போ வந்து கமா அதாவது ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்கிறத ஸ்பேஸ் இல்லாத மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வந்து டபுள் கோலன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோலன் கொடுத்துரும். இப்போ இந்த 2 டபுள் கோலனுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு கமா கொடுத்துட்டு 2 டபுள் கோலன் வந்து கொடுக்குறோம் ஸ்பேஸ் இல்லாமல். நம்ம எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்கிற இதை வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி கவுண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓல்டு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றோம், நியூ டெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இதில் இதுவும் 10 இணையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேசஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இது 10 இருக்குது. இதில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்குது. பாருங்கள் இங்கே மட்டும் 11 இருக்குது. ஏன்னா நடுவில் இது ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை மைனஸ் பண்ணி 11 காமிச்சிருச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லென்த் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஸ்பேஸையும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு ஸ்பேஸையும் சேர்த்து காமிக்கணும்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸை சேர்த்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் வந்து மைனஸ் பண்ணிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால 2 வார்த்தைகள் மைனஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்ஃபுல் இல்லைனாலும் நீங்கள் எப்பயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.